சடலத்திற்கு மது குடிக்கச் சென்ற நபர்கள். உடல் முழுவதும் காயங்களுடன் கிடந்த இளைஞரின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி. சடலத்தை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். 2 நாட்களுக்கு பின் விலகிய மர்மம். இளைஞரை அடித்துக் கொன்ற கும்பல் யார்? எதற்காக கொலை செய்தனர்? நடந்தது என்ன? இரவு நேரம் வல்லம் பகுதியில பாழடைந்த பில்டிங் ஒண்ணு இருக்கு. இங்க இளைஞர்கள் சிலர் மது குடிக்க போயிருக்காங்க. அப்போ அந்த கட்டடத்துக்குள்ள இளைஞர் சண்முக பாண்டியனுங்கிற நபரு உடல் பூரா காயங்களோட உயிரிழந்து கடந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. வெளியாட்கள் யாரும் இந்த பகுதிக்கு வந்தாங்களா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ பொதுமக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவில் பெரிய அளவு சிசிடிவியும் இல்லாததால கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கடையில டிஎஸ்பி அலுவலகத்துல மதியழகன், சூரிய பிரகாஷ், சஞ்சய்னு 5 பேர் சரண்டர் ஆகி நாங்க தான் சண்முக பாண்டியனை கொலை செஞ்சோம், அதனால இப்போ சரணடைய வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த 5 பேரையும் தங்களுடைய கஸ்டடியில எடுத்த போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் சண்முக பாண்டியன் ஏன் கொலை செய்யப்பட்டார்னு முழு விவரமும் தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலையில உள்ள பெருமாற்றுநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சண்முக பாண்டியன் மதுராந்தகத்துல தங்கி அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவரும் வல்லம் பகுதியைச் சேர்ந்த மதியழகனுங்கிற நபரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னா ஊர் சுத்திக்கிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இதுக்கடையில சண்முக பாண்டியனுக்கு பண தேவை ஏற்பட்டிருக்கு. இதனால மதியழகனை நாடுன சண்முக பாண்டியன் குடும்ப தேவைக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ ஒரு 30,000 ரூபாயை கொடுத்து உதவணும்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சண்முக பாண்டியன் கேட்ட உடனே மதியழகனும் 30,000 ரூபாயை கொடுத்திருக்காரு. ஆனா பணத்தை வாங்கின சண்முக பாண்டியன் அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுக்கு போன் பண்ண மதியழகன், எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சண்முக பாண்டியன், என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு பதிலும் பேசாம போனை கட் பண்ணியிருக்காரு. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச மதியழகன் மறுபடியும் சண்முக பாண்டியனுக்கு போன் பண்ணி, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க துப்பில்ல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிறன்னு தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. பதிலுக்கு சண்முக பாண்டியனும் மதியழகனை தகாத வார்த்தையால திட்ட 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு மதியழகன் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து வல்லம் பகுதியில உள்ள பாழடைஞ்ச பில்டிங்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ சண்முக பாண்டியனுக்கு போன் பண்ண மதியழகன், நம்ம 2 பேருக்கு நடுவுல உள்ள பிரச்சனைய பேசி முடிச்சுக்கலான்னு சமாதானம் பேச கூப்பிட்டிருக்காரு. இதை கேட்டு சண்முக பாண்டியனும் அங்க வந்திருக்காரு. அடுத்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ மறுபடியும் 2 பேருக்கு நடுவுல பண தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் மாறி மாறி கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. அந்த சமயம் மதியழகனும் அவர் கூட வந்த நண்பர்களும் சண்முக பாண்டியனை போட்டு அடிச்சு தலையிலேயே சரமாரியா தாக்கி கொன்னு இருக்காங்க. அதையடுத்து சடலத்தை அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு போன கும்பல் 2 நாள் கழிச்சு டிஎஸ்பி அலுவலகத்துல சரண் அடைஞ்சிட்டாங்க. இதையடுத்து மதியழகன், சூரிய பிரகாஷ், சஞ்சய், ராமன், கலைன்னு 5 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ்.